السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا أبا القاسم المصطفى محمد، اللهم صل على محمد وآل محمد وعجل فرجه، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمن بي لعلهم يرشدون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: ألا أدلكم على سلاح ينجيكم من أعدائكم ويدر أرزاقكم؟ قالوا بلى. قال صلى الله عليه وآله وسلم: تدعون ربكم بالليل والنهار فإن سلاح المؤمن الدعاء. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஏக வல்லவன் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திற்கோர் அருளாக உத்தம தூதராக வந்துதித்த எம்பெருமான் நபி முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள், இமாம்கள், எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் சுபிட்சமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக, இப்பள்ளிவாயலிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்வில்லம் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, உலமாக்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகிறானோ அத்துணை விதமான ஏவல்களையும் இயன்ற அளவு தத்தமது வாழ்விலை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் விளக்கிய விளக்கல்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்வாவை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். புனிதமிகு ரமலானுடைய மாதம் எங்களுடைய உடலில், எங்களுடைய செயலில், எங்களுடைய எண்ணத்தில், எங்களுடைய கேள்வியில், பார்வையில் தக்வா என்ற ஆடையை புதிதாக்கி சுத்தப்படுத்தி அணிந்து கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்திலே எமக்கு வைத்திருக்கிறான். எனவே இந்த மாதம் எங்களிடமிருந்து எதிர்பார்க்குகின்ற மிகவும் முக்கியமான ஒரு பிரதிபலன், ஒரு அம்சம் என்னவெனில், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அனைவரும் முத்தகீங்களாக, தக்வாதாரிகளாகுவதற்காக வேண்டிய என்று அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தினை, அதனுடைய அடைந்து கொள்ளுகின்ற அம்சத்தினை எங்களுக்கு குர்ஆனின் மூலம் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த தக்வாவை எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களது வாழ்க்கையில் இறுக கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்பதனை நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக, எனது ஹுத்பாவின் உள்ளடக்கமாக அமைவது இறைவனின் பக்கம் பிரார்த்தித்தல் என்ற தொனிப்பொருளோடு இமாமுனா ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு உபநியாசம் செய்த, எங்களுக்கு எவ்வாறு அந்த பிரார்த்தனையை நாங்கள் இறைவனின் பக்கம்
செய்ய வேண்டும் என்று கூறிய அந்த விடயங்களை ஒரு கணம் ஞாபகித்து கொள்ளலாம் என்று எண்ணியவனாக, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மோமின்களே, துஆ என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு அடியான் இறைவனோடு உரையாடுகின்ற, இறைவனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற மிகப்பெரியதோர் ஊடகமாக பிரார்த்தனை இருக்குகிறது என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்குகிறார்கள். ஷியாக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அனைத்து செயல்களும், எல்லா விடயங்களும் துஆ என்று சொல்லுகின்ற இந்த பிரார்த்தனையின் மூலமாகவே அவர்கள் மன ஆறுதலையும் அவர்களுடைய தேவைகளையும் அடைந்து கொண்டார்கள் என்பதனை அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமும் எமது வழிகாட்டல்களின் மூலமும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு அம்சமாக இருக்குகிறது. எனவே பிரார்த்தனை எங்களுடைய தேவைகளை மாத்திரம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இறைவனோடு எங்களை தொடர்பு படுத்துகின்ற ஒரு ஊடகம் கிடையாது. என்ன விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தினை பெற்றுக் கொள்வதற்கு இறைவனிடம் வார்த்தையால், எண்ணத்தால், கேள்வியால் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வது முக்கியமானதோர் அம்சமாக இருக்குகிறது. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறிய விடயம்தானே என்று எண்ணி இறைவனின் பக்கம் தங்களை பிரார்த்திப்பதை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டாம். அல்லது என்னுடைய காரியம் நிறைவேறி விட்டது என்று எண்ணி இறைவனின் பக்கம் உங்களுடைய பிரார்த்தனையை முடித்துக் கொள்ள வேண்டாம். அப்படி இல்லாமல் நீங்கள் இறைவனோடு உள்ள தொடர்பை இந்த துஆவின் மூலம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் ஒரு சிறியதொரு விடயத்தில் இருந்துதான் பெரியதொரு விடயம் ஆரம்பிக்குகிறது. எனவே நீங்கள் சிறியதொரு விடயம் தானே என்று எண்ணி பிரார்த்தனை புரிவதில் நீங்கள் பின்னிக்க வேண்டாம் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குகிறது. மேலும் இமாம் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்தனை மனிதர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான இறைவன் ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு வழங்கிய அருட்பெரும் பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த பிரார்த்தனையோடு, மன தூய்மையோடு இறைவனின் பக்கம் நெருங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா சிலாஹி உன்ஜீக்கும் மின் அதாயிக்கும், உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆயுதத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது சஹாபாக்கள் எல்லாம் ஆம் யா ரசூலல்லாஹ், அவைகளை அறிவித்து தாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததுஊன ரப்பக்கும் பில்லைலி வன்னஹார், உங்களுடைய இரட்சகனிடத்தில் நீங்கள் இரவு பகலாக பிரார்த்தியுங்கள், துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபஇன்ன சிலாஹல் முஃமினி அத்துஆ, ஒரு முஃமினுடைய ஆயுதம் துஆவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஹஸரத் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிசிலாஹில் அன்பியா, நபிமார்களுடைய ஆயுதத்தினை நான் உங்களுக்கு கடைபிடித்துக் கொள்ளுமாறு ஏவிக் கொள்ளுகின்றேன். அப்போது கேட்டார்கள், இமாம் அவர்களே, அந்த ஆயுதம் என்றால் என்ன, நபிமார்களுடைய ஆயுதம் என்பது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ, இது நபிமார்களுடைய
மிகப்பெரியதொரு ஆயுதமாக இருக்குகிறது. எனவே அந்த துஆவை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். மேலும் ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ மஃபாத்திஹுல் நஜாஹ், துஆ என்பது அனைத்து வெற்றிக்குரிய திறவுகோலாகும். எனவே நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்வது எம் மீது கடமை என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பிரார்த்தனை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் சதாவும் எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அடியான் என்றதை நிரூபிக்குகின்ற உன்னதமான ஒரு அமலாக பிரார்த்தனை தான் இருக்குகிறது. சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய செருப்பின் வார் அருந்தாலும் அதனையும் இறைவனிடத்தில் முறையிட்டு பிரார்த்தித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய எத்தேவை இருந்த போதிலும் அத்தனை விதமான தேவைக்கும் அல்லாஹுவின் பக்கம் கையேந்துவது என்பது எம் மீது முக்கியமான ஒரு கடமையாக அம்சமாக இருப்பதை நோக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அத்துஆஉ இபாதா, துஆ என்பது இபாதத்தாகும். ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது ஒரு இபாதத்தாகும். எனவே நீங்கள் என்னுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டாம் பிரார்த்தனையை விட்டும். அந்த பிரார்த்தனை என்பது இபாதத்தாக இருக்குகிறது, அதனை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பிரார்த்தனை என்பது எங்களுடைய தேவையை இறைவனின் பக்கம் கேட்டு பெற்றுக் கொள்வது என்பது ஒரு இபாதத்தாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அத்துஆஉ யத்ஃபஉல் கலா, துஆ எங்களுடைய கலாவை மாற்றி அமைக்குகின்ற முக்கியமான ஒரு சாதகமாக காணப்படுவதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குகிறது. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னத் துஆ யரத்துல் கலா, துஆ என்பது கலாவை மாற்றி விடுகிறது. எனவே நீங்கள் துஆவை அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்காக எப்போதும் விடையளிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் சொன்னார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், துஆக்களில் இன்றும் நீங்கள் அதிகமாக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய திறவுகோலாக துஆ இருக்குகிறது. அனைத்து தேவைகளின் வெற்றியாக துஆ இருக்குகிறது. துஆவை கொண்டே தவிர ஒரு மனிதன் அவனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. எனவே நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தேவையுடைய ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு கதவினை தட்டுகின்ற பொழுதுதான் அந்த கதவு திறக்கப்படுகிறது. எனவே தேவை உள்ள ஒரு மனிதன், ஒரு மூமின் இறைவனை பிரார்த்திக்குகிற பொழுதுதான் அவனுடைய தேவை நிவர்த்தி செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கலாவை ஒரு நல்லதாக மாற்றி அமைக்க நாங்கள் முனைய வேண்டும் என்றால் எங்களுடைய பிரார்த்தனையின் மூலம் எங்களுடைய கலாவை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக அத்துஆஉ ஷிஃபாஉ மினத்தா, பிரார்த்தனை என்பது சகலவிதமான நோய்களுக்கும் உரிய மருந்தாக இருக்குகிறது என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பிரார்த்தனை என்பது ஒரு ஆன்மீக மருந்தாகும். அந்த ஆன்மீக மருந்தினால் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கூட உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் மன ஆறுதலை, அமைதியை பெற வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் இறை தியானத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம்தான்
அவனுடைய அந்த உளவியல் சார்ந்த விடயங்களை சரியாக குணப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை இன்றைய அறிவாளர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியைத்தான் இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அன்று உணர்ந்து எங்களுடைய அனைத்து விதமான நோய்களுக்குமான மருந்தாக அந்த பிரார்த்தனை இருக்குகிறது. எனவே நீங்கள் பிரார்த்தனையின் பக்கம் தங்களுடைய அமலை இபாதத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அலைக பித்துஆ ஃபஇன்னஹு ஷிஃபாஉ மின் குல்லி தா. உங்களுக்கு நான் துஆவை கடைபிடிக்குமாறு சொல்லுகிறேன். ஏனெனில் அந்த துஆ அனைத்து விதமான நோய்களுக்குமான மாமருந்தாக இருக்குகிறது என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த பிரார்த்தனையின் போது எங்களுடைய அதவுகள், எங்களுடைய கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் எவைகள் என்னவைகள் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக மிகவும் முக்கியமான அம்சங்களை துல்லியமாக கூறியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இமாம் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்திக்குகிற பொழுது எங்களுடைய உள்ளத்தை, மனதை, உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையானதாக, இறைவன் என்னுடைய அனைத்து தேவையையும் நிறைவேற்றி தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, வலா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், இறைவனுடைய ரஹ்மத்தை நீங்கள் நிராசையற்றவர்களாக நீங்கள் ஆகி இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இறைவனுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் என்ற அந்த எண்ணத்தோடு, உள சுத்திகரிப்போடு நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிரார்த்தனையின் போது எதனை நான் கேட்குகிறேன் என்ற அந்த உணர்வு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அதனை கேட்குகிறேன் என்று தெரிந்திருக்க வேண்டும். எதற்காக நான் இந்த விடயத்தை கேட்குகிறேன் என்ற அந்த தேவைப்பாடு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். மேலும் சொன்னார்கள், பிரார்த்தனைக்காக நாங்கள் முனைகிற பொழுது இறைவனுடைய பார்வை என்னை நோக்கி இருக்குகிறது, என்னுடைய பார்வையும் அவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். என்னுடைய அனைத்து விதமான காரியங்கள் பாவமானதாக இருந்தால் அந்த பாவத்தில் இருந்து முழுமையாக விடுபட்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் இறைவனிடத்தில் கேட்குகிற பொழுதோ அதில் ஒளிவு மறைவில்லாமல் பொய் மெய் என்ற விடயங்களை பேணி இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் பிரார்த்திக்குகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. அடுத்ததாக, ஒரு பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் சில அம்சங்களை இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று, அல்லாஹுவை நாங்கள் முன்னோக்குவது. அல்லாஹுவை முன்னோக்குவது என்றால் என்னுடைய அனைத்து விவகாரங்களையும் இறைவனை தவிர வேறு எவராலும் அதனை நிறைவு செய்ய தர முடியாது. அதனை என்னை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் அதனை நிறைவேற்றி தருவான் என்ற அந்த உள தூய்மையோடு இறைவனை முன்னோக்கி பிரார்த்திக்க வேண்டும். அது எங்களுடைய துஆவை அங்கீகரிப்பதற்கான, ஏற்றுக்கொள்வதற்கான முதன்மை மிக்க ஒரு அம்சமாக இருக்குகிறது. மேலும் இமாம் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்திக்குகிற பொழுது நாங்கள் இறைவனின் பக்கம், அல்லாஹுவின் பக்கம் மன்றாடி கேட்க வேண்டும். சாதாரணமான முறையில் நாங்கள் எளிய முறையில் கேட்டுவிட்டு வந்து விடாமல் எதனையும் நாங்கள் மன்றாட்டம் உள்ளவர்களாக இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அதற்குரிய வழிவகையை அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இரு கரங்களையும் உயர்த்தி
அல்லாஹுவின் பக்கம் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா நிச்சயமாக கபூல் செய்து கொள்வான் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. மேலும் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களில் அடுத்ததாக அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டும். பிரார்த்தனையின் போது அல்லாஹ்வை புகழாமல் ஏதோ எங்களுடைய தேவைகளை மட்டும் கேட்டுக்கொள்வதனால் அந்த துஆவினுடைய யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத, அடைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே நாங்கள் பிரார்த்தனைக்காக முனைகிற பொழுது அல்லாஹ்வை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், புகழ வேண்டும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் புகழ்வதென்பது எங்களுடைய இமாம் அவர்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அதில் இமாம் சஜ்ஜாத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹுவை பிரார்த்திக்குகிற பொழுது, முனாஜாத் செய்கிற பொழுது அவர்கள் அதிகமாக சொல்லிக் கொள்வார்கள். மௌலா யா மௌலா அந்தல் மௌலா வ அனல் அப்த். இறைவா நீயே இறைவன், நீயே எனது எஜமானன், நானுமோ உனது அடியானாக இருந்து கொண்டிருக்கிறேன். வஹல் யர்ஹமுல் அப்து இல்லல் மௌலா. ஒரு அடியான் யாருக்கும் இரக்கம் காட்ட முடியாது எஜமானாக இருக்குகின்ற ஒன்னை தவிர. மௌலா யா மௌலா அந்தல் மாலிக் வ அனல் மம்லூக் வஹல் யர்ஹமுல் மம்லூக் இல்லல் மாலிக். இப்படி நீண்டமாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூறி தன்னுடைய தன்னை அல்லாஹ்வின் பக்கம் அடிமைப்படுத்தி இறைவனை புகழ்ந்துரைத்து பிரார்த்திக்குகிற பொழுது அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்து கொள்வதற்கான, அங்கீகரித்துக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை அம்சமாக இருக்குகிறது. மேலும் எங்களுடைய பிரார்த்தனையின் போது கடைபிடித்துக் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஒன்று, திரும்ப நாங்கள் இறைவனிடத்தில் கோரிக்கையிட வேண்டும். ஒரு தரம் பிரார்த்தித்து விட்டு அது நடைபெறவில்லையே அல்லது அது என்னுடைய வாழ்க்கையின் அதனுடைய தாற்பயத்தை கண்டுகொள்ளவில்லையே என்று நாங்கள் ஒதுங்கிவிடக் கூடாது. அந்த விடயத்தை திரும்ப இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க முனைகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்வான் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய பிரார்த்தனை கபூல் செய்வதற்கான இன்னும் ஒரு அம்சமாக இருக்கிறது இஜ்திமாஉல் முஸ்லிமீன். மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தித்து அதற்கான தேவைகளை அல்லாஹ்விடம் பக்கம் கேட்குகிற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணமாக அமைகிறது என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். 40 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் பிரார்த்திக்கட்டும். அப்படி 40 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து பிரார்த்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல் அமையவில்லை என்றிருந்தால் 4 பேர் ஒவ்வொருவரும் 10 தடவைகள் அந்த வார்த்தைகளை, தேவைகளை கூறி அல்லாஹ்வின் பக்கம் பிரார்த்தித்துக் கொள்ளட்டும். அப்படி 4 பேரும் அந்த பிரார்த்தனைக்காக ஒன்று சேரவில்லை என்றிருந்தால் ஒருவரேனும் அந்த தேவையை இறைவனின் பக்கம் 40 தடவைகள் சேர்ந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், எனது தந்தை கவலையில் ஏதேனும் சஞ்சலத்தில், துன்பத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எங்களை அனைவரையும் ஒன்று சேர்ப்பார்கள். குழந்தைகளை ஒன்று சேர்ப்பார்கள், பெண்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்து சும்மத்தா அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள், நாங்கள் ஆமீன் சொல்லுவோம் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் பிரார்த்திக்குகிற பொழுது எங்களுடைய பிரார்த்தனைக்காக ஒன்று சேர்ந்து நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை கபூல் செய்யப்படுவதற்கான எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருக்கும்.
அடுத்ததாக எங்களுடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்படுவதற்கான ஒரு அம்சமாக அமைகிறது அஸ்ஸலாத்து அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரார்த்தனைக்காக நாங்கள் எப்பொழுதும் முன்னாய்த்தமாக நடந்து முனைகின்றோமோ அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் குடும்பத்தின் மீதும் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்லாத துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிப்பது கிடையாது. அதனை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். கையை உயர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லி பிரார்த்திக்குகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவுக்கு விடையளிப்பான் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய பிரார்த்தனை கபூல் செய்வதற்கான அடுத்த அம்சமாக இருப்பது எங்களுடைய தேவைகளை இறைவனிடத்தில் வெட்கமின்றி நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஏனெனில் இறைவனிடத்தில் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய தேவையாக அநாகரிகத்தையோ பாவத்தையோ அல்லது அநியாயத்தையோ நாங்கள் கேட்க மாட்டோம், நாட மாட்டோம். எப்போதும் இறைவனிடத்தில் நாங்கள் முனைகிற பொழுது நல்லதையே கேட்போம், ஹலாலை கேட்போம், சுவனத்தை கேட்போம், எங்களுடைய வாழ்வு அழகாக இருக்க வேண்டும் என்று இவைகளை தாய் என்றெல்லாம் பிரார்த்திப்போம். எனவே நாங்கள் பிரார்த்திக்குகிற பொழுது எங்களுடைய தேவையை இறைவனின் பக்கம் முன்வைக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்தில் அதனை முன் கொண்டு வர வேண்டும் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பமாக அமைவது சில நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரங்களை நாங்கள் துஆவுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உத்லுபு துஆ ஃபீ அர்பஇ ஸஆ. 4 நேரங்கள் இருக்கிறது. அந்த 4 நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதிலே ஒன்று மழை பெய்கின்ற நேரத்தில் உங்களுடைய தேவையை இறைவனின் பக்கம் பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், சுபஹ் தொழுகைக்கு பின்னால் உங்களுடைய துஆவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மகரிபு தொழுகைக்கு பின்னால் உங்களுடைய துஆவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். லுஹர் தொழுகைக்கு பின்னால் உங்களுடைய பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதிவிட்டு நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதான் கேட்குகின்ற நேரத்தில் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மழை பெய்கின்ற நேரத்தில் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பிரார்த்தனைக்காக பலவிதமான நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவின் கடைசி பகுதியில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வது மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருக்கிறது. அதே போன்று இரவை 6ஆக பிரித்து அந்த 6இல் முதலாவது பகுதியில் அரவாசி நேர பகுதியில் பிரார்த்தித்துக் கொள்வது மிகவும் சிறந்த ஒரு பிரார்த்தனைக்குரிய நேரமாக இருக்குகிறது என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய அந்த பிரார்த்திக்குகின்ற நேரம் சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக விளங்கி அந்த நேரத்தில் பிரார்த்திப்பதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அடுத்ததாக அந்த பிரார்த்தனை கொள்வதற்கான அடுத்த அம்சமாக இருக்குகிறது, மூமின்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தனக்கு மாத்திரம் பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடாது, பிறருக்காகவும் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த பிரார்த்தனை உங்களுடைய வாழ்வாதாரத்தை ரிஸ்கை அதிகரிக்க செய்யும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அது போக்கிவிடும், உங்களுக்கு மத்தியில் இரக்க குணத்தை அன்பை
அந்த பிரார்த்தனை மூமின்களுக்காக செய்வது அது அன்பையும் தொடர்பாடலையும் ஏற்படுத்தி கொள்ளும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பிரார்த்திக்குகிற பொழுது எங்களுடைய தேவைக்கு முன்னால் எங்களுடைய மூமின்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்காகவும் பிரார்த்திப்பதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த ரமலான் மாதம் பிரார்த்தனைக்குரிய மாதம். அதிகமாக நாங்கள் பிரார்த்தித்து எங்களுடைய தேவையை பெற்றுக்கொள்கிற மூமின்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனூ வ ஆமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். اللهم صل على محمد وآل محمد وعجل. اللهم صل على محمد وآل محمد وعجل. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد. اللهم صل على أمير المؤمنين علي بن أبي طالب عليه السلام. اللهم صل على صديقة الطاهرة فاطمة الزهراء سلام الله عليها السلام. اللهم صل على الحسن والحسين سيدي الشباب أهل الجنة. وصل على علي بن الحسين زين العابدين عليه السلام. وصل على محمد بن علي الباقر عليه السلام. وصل على جعفر بن محمد الصادق عليه السلام. وصل على موسى بن جعفر الكاظم عليه السلام. وصل على علي بن موسى الرضا عليه السلام. وصل على محمد بن علي الجواد عليه السلام. وصل على علي بن محمد الهادي عليه السلام. وصل على الحسن بن علي الزكي العسكري عليه السلام. وصل على الحجة بن الحسن القائم المنتظر المهدي صلوات الله عليهم أجمعين. أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இரண்டாவது குத்பாவிலும் எங்களுடைய துஆக்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அம்சமாக, ஒரு காரணியாக நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குகிறது. அதில் சுருக்கமாக இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதில், ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகவும் விரைவாக யாருடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், ஒரு நீதமான ஒரு தலைவர் பிரார்த்திக்குகிற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வேகமாக ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று அநீதி இழைக்கப்பட்டவன் தன்னுடைய அநியாயத்திற்காக இறைவனின் பக்கம் பிரார்த்திக்க முனைகிற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்ளுகிறான். அதே போன்று தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தந்தை பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளுகின்றான். அதே போன்று ஒரு மூமினுக்கு
ஒரு மனிதன் இன்னொரு மூமின் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் அனைவரும் பெற்றோர்களாக இருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய பெற்றோர்களின் குழந்தைகளாக இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையில் எங்களுடைய சகோதரர்கள் மூமின்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக அதனை கபூல் செய்து அதற்குரிய விடையை மிகவும் விரைவாக தருவான் என்பதனை இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதே போன்று சிலர்களுடைய பிரார்த்தனை இருக்குகிறது, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்குரிய பிரதிபலனை அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க மாட்டான் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது மனிதர் வீட்டில் இருந்து கொண்டு தனக்கு தேவைகளை இறைவனின் பக்கம் அவர் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார். அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல், உழைக்க செல்லாமல், அல்லது ஒரு எங்களுடைய பாஷையில் சொல்ல போனால் ஒரு வெட்டித்தனமாக வீட்டில் இருந்து கொண்டு ஒருவர் பிரார்த்திக்கிறார் என்றால் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அதே போன்று ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு எதிராக அவர் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக ஹராமான முறையில் யார் ஒருவர் சொத்து செல்வங்களை சம்பாதித்து அதன் மூலம் உண்டு உடுத்து யார் இறைவனை பிரார்த்திக்க முனைகிறார்களோ அத்தகைய மனிதர்களுடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்ய மாட்டான் என்று இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, எப்பொழுதும் நாங்கள் பிரார்த்திக்க முனைகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இத்தகைய குணம் கொண்ட நண்பர்களாக, மக்களாக, மூமின்களாக நாங்கள் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. பிரார்த்திக்குகிற பொழுது எங்களுடைய உடை ஹலாலாக இருக்க வேண்டும், எங்களுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், எங்களுடைய பார்வை, எங்களுடைய கேள்வி, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணம் அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இமாம் ஜஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இப்படியான ஒரு பண்புள்ள பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனை அமையப்பெறுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனை அங்கீகரித்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவரையும் நல்ல மூமின்களாக ஆக்கியோல் புரிவானாக. எங்களை விட்டு மரணித்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தோல் புரிவானாக. எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் எங்களுடைய இந்த அஹ்லுல் பைத்தினுடைய செய்தியை மிகவும் சுலபமாக இலகுவாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை, சூழலை எங்களுக்கு மத்தியிலே நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பரஸ்பர உறவோடு, சகிப்பு தன்மையோடு, மன இரக்கத்தோடு வாழக்கூடிய மூமின்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கியல் புரிவாயாக. நல்லொழுக்கம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கியல் புரிவாயாக. எங்களுடைய நோன்பினை, எங்களுடைய இபாதத்தினை, எங்களுடைய பிரார்த்தனையினை அத்தனையும் நீ கபூல் செய்து முழுமையாக அதனுடைய கூலியை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தல் புரிவாயாக. எங்களை விட்டு மரணித்த பெற்றோர்களுடைய கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சோலையாக நீ ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.